சார் நீங்க டேட் எழுதிக்கோங்க சார். ஏப்ரல் 22. அப்ப ஏப்ரல் 22 நம்ம என்ன தினமா செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா எர்த் டே, பூமி தினமா நம்ம செலிப்ரேட் பண்றோம். எந்த இயர்ல இருந்து பார்த்தோம்னா 1970, 1970 இருந்து ஏப்ரல் 22 வந்து நம்ம எர்த் டே, பூமி தினமா வந்து நம்ம கொண்டாடுறோம். எர்த் டே, பூமி தினம். அப்ப நம்ம பூமியை பத்தி படிக்கிறது, பூமி எப்படி உருவாச்சு, பூமியில எப்படி மலைகள் உருவாச்சு, ஆறுகள் எப்படி உருவாச்சு, உயிர்கள் எப்படி உருவாச்சு, அதை பத்தி படிக்கிறதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்கன்னா ஜாகிரபி அப்படின்னு சொல்றாங்க. பூமியை பத்தி படிக்கிறது பேர், எர்த்தை பத்தி படிக்கிறது பேர் தான் ஜாகிரபி. இப்போ ஃபாதர் ஆஃப் ஜாகிரபி அப்படின்னு யார சார் சொல்றோம்? புவியியலின் தந்தை எராட்டோஸ்தீனஸ் அப்படின்னு ஒருத்தர், ஃபாதர் ஆஃப் ஜாகிரபி. புவியியலின் தந்தை, ஃபாதர் ஆஃப் ஜாகிரபி, புவியியலின் தந்தை எராட்டோஸ்தீனஸ். அப்ப நம்ம எர்த்துல வந்து மனிதர்கள் உயிர் வாழ முடியுமா அப்படின்னு கேட்டா முடியும். மத்த பிளானட்ல ஏன் சார் இருக்க முடியாது? அப்ப மேஜரா என்ன தேவைப்படுதுன்னா கேஸ். அப்ப நம்ம எர்த்துல என்னென்ன கேஸ் எல்லாம் சார் இருக்கு? மெஜாரிட்டியா என்ன இருக்கு? மெஜாரிட்டியா என்ன இருக்குன்னா நைட்ரஜன் அப்படின்ற கேஸ் இருக்கு. எத்தனை பர்சன்டேஜ் சார்? 78%, 78% வந்து நைட்ரஜன் இருக்கு நம்ம பூமியில, எர்த்துல. அதுக்கு அடுத்தபடியா என்ன கேஸ் அதிகமா இருக்கு? ஆக்சிஜன் அதிகமா இருக்கு. ஆக்சிஜன் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னா 21% இருக்கு. பாக்கி அந்த 1% வந்து ஆர்கான், CO2, மற்ற எல்லா கேசஸுமே இருக்கு. சரிங்களா? மெஜாரிட்டியா இருக்குது நைட்ரஜன். நைட்ரஜன் கேஸ் அதிகமா இருக்கு. நீங்க சொல்லுங்க சார், நைட்ரஜன் கேஸ் எதுல யூஸ் பண்ணி நீங்க பாத்துருக்கீங்களா? என்ன இதுல யூஸ் பண்றோம்? நைட்ரஜன் கேஸ் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? நைட்ரஜன் வெயிட் பண்ண, உங்களுக்கான கொஸ்டின் நீங்க சொல்லுங்க. என்கிட்ட கொஸ்டின் கேளுங்கன்னு கை தூக்குனா உங்கள்ட்ட நான் கேட்க தயாரா இருக்கேன். பலூன்ல என்ன கேஸ் யூஸ் பண்றாங்க? நைட்ரஜன் கேஸ். அப்படியா? ஹீலியம். நைட்ரஜன் அது மாதிரி நீங்க சொல்லுங்க. வாகன டயர் ஃபில் பண்றது, டயர் ஃபில் பண்றதுக்கு நைட்ரஜன் கேஸ் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இந்த நைட்ரஜன் கேஸை கண்டுபிடிச்சது யார் சார்? ரூதர்ஃபோர்ட் அப்படின்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சிருப்பாரு. ரூதர்ஃபோர்ட். அடுத்தது ஆக்சிஜன். ஆக்சிஜன் கேஸை கண்டுபிடிச்சது யாருன்னா 2 பேர் கண்டுபிடிச்சிருப்பாங்க. சீலியன் ஒருத்தர் கண்டுபிடிச்சிருப்பாரு. நான் மேஜரா எக்ஸாம்ல என்ன கேட்கிறேன்னா ஜோசப் பிரிஸ்லின்னு ஒருத்தர் கேட்கிறாங்க. ஆக்சிஜன் கேஸை கண்டறிந்தவர். அப்ப நம்ம எர்த்தை பார்த்தோம்னா எர்த் ஏதாவது கலர்ல சொல்றாங்களா சார்? ஏதாவது கலர் பிளானட்னு சொல்றாங்களா? நீலக்கோள் அப்படின்னு சொல்றாங்க, ப்ளூ பிளானட் அப்படின்னு சொல்றாங்க. எர்த்தை வந்து பூமி வந்து என்ன சொல்றாங்கன்னா நீலக்கோள், ப்ளூ பிளானட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் சார்? ஏன் அப்படின்னா நீர், வாட்டர் கண்டென்ட் அதிகமா இருக்கு. அப்ப 3 பங்கு நீர் இருக்கு, 1 பகுதி வந்து லேண்ட் இருக்கு. அதனால நம்ம எர்த்துல மெஜாரிட்டியா என்ன இருக்குன்னா வாட்டர் அதிகமா இருக்கு. வாட்டர் என்ன கலர்ல இருக்குன்னா ப்ளூ கலர்ல இருக்கு. அதனால எர்த்தை வந்து நீலக்கோள், ப்ளூ பிளானட் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதைத்தான் ஒருத்தர் கண்டுபிடிச்சிருப்பாரு, சர் சி வி ராமன் கண்டுபிடிச்சிருப்பாரு. ராமன் எஃபெக்ட்னு. வானம், ஸ்கை எதுக்கு ப்ளூ கலர்ல இருக்கு? ஏன்? ஒளிச்சிதறல், ரெஃப்ளெக்ஷன். அப்ப வாட்டர் வந்து ப்ளூ கலர்ல இருக்கு, ஸ்கைல வந்து அதுல பட்டு ரெஃப்ளெக்ட் ஆகுது. அதனால ஸ்கையும் ப்ளூ கலர்ல இருக்குன்னு யார் கண்டுபிடிச்சிருப்பா? சர் சி வி ராமன் கண்டுபிடிச்சிருப்பாரு. ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நபர். அவருக்கு பாரத ரத்னா அவார்டு கொடுத்துருக்காங்களா? எந்த வருஷம்? 54ல கொடுத்துருப்பாங்க. போன கிளாஸ் நம்ம அதை பத்தி பேசியிருப்போம். சரிங்களா? அப்ப ப்ளூ பிளானட்னு சொல்றாங்க. ஏதாவது டவுட் இருந்தா என்கிட்ட கேளுங்க சார்.
அப்ப எர்த்துக்கு பக்கத்துல ஏதாவது கேலக்சி இருக்கா? விண்மீன் திரள் மண்டலம்னு சொல்றாங்க. ஆல்பா அப்படின்னு யார் சொன்னா? கேலக்சி பேர் என்னன்னா ஆண்ட்ரோமேடா அப்படின்னு சொல்லுவாங்க. கேலக்சி ஸ்டாரு நட்சத்திரத்தோட பேர் தான் ஆல்பா சென்டாரி, ஆண்ட்ரோமேடா. அப்ப நம்ம யூனிவர்ஸ்ல நிறைய கேலக்சி இருக்கு. அதுல நம்ம எர்த்துக்கு பக்கத்துல இருக்க கேலக்சி பேர் என்னன்னா ஆண்ட்ரோமேடா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நம்ம எர்த்துக்கு பக்கத்துல இருக்க ஸ்டார் பேர் என்ன, நட்சத்திரத்தோட பேர் என்னன்னா அதோட பேரு ஆல்பா சென்டாரி. இந்த 2 क्वेश्चन எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க சார். ஆல்பா சென்டாரி. இதெல்லாம் நம்ம சோலார் சிஸ்டம் பார்க்கும்போது நான் அதை பத்தி டீட்டெயிலா சொல்றேன். அப்ப நம்ம ஏப்ரல் 22 இன்னைக்கு என்ன தினம் பார்த்தோம் அப்படின்னா பூமி தினமா வந்து நம்ம செலிப்ரேட் பண்றோம். பூமி அப்படின்றது எதை பத்தி படிக்கிறது பேரு அப்படின்னா ஜாகிரபி, புவியியலை பத்தி படிக்கிறது பேரு. பூமியை பத்தி படிக்கிறது பேரு புவியியல் அப்படின்னு நம்ம சொல்றோம். எந்த இயர்ல இருந்து இதை செலிப்ரேட் பண்றாங்கன்னா 1970 1970 இருந்து செலிப்ரேட் பண்றாங்க. அடுத்து ஃபாதர் ஆஃப் ஜாகிரபி, புவியியலின் தந்தை அப்படின்னு ஒருத்தர் சொல்றோம், எராட்டோஸ்தீனஸ். அடுத்ததா பார்த்தோம்னா முக்கியமான கேசஸ் என்னென்ன வாயுக்கள் எல்லாமே பூமியில எர்த்துல இருக்கு அப்படின்னா மேஜரா நைட்ரஜன் இருக்கு, 78% இருக்கு. நைட்ரஜன் வந்து இந்த வாகன டயர்கள், வாகனம் மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே ஃப்ளைட்டோட டயர்ல வேற சம்திங் காரு எல்லாத்துக்குமே வந்து நைட்ரஜன் கேஸ் தான் யூஸ் பண்றாங்க. N2. அடுத்து ஆக்சிஜன் பார்த்தோம் அப்படின்னா 21% இருக்கு. ஜோசப் பிரிஸ்லி கண்டுபிடிச்சிருப்பாங்க. எத்தனாவது எலமெண்ட் சார் இது பீரியாடிக் டேபிள்? ஆக்சிஜன் 8வது எலமெண்ட், 8வது ஆக்சிஜன். அடுத்து 1% வந்து மற்ற எல்லாமே இருக்கு. ஆர்கான் இருக்கு, கிரிப்டான் இருக்கு, CO2 கார்பன் டை ஆக்சைடு இருக்கு, அந்த 1% இருக்கு. அடுத்து வந்து ப்ளூ பிளானட்னு சொல்றோம். ஏன் ப்ளூ பிளானட்னு எர்த்த சொல்றோம் அப்படின்னா வாட்டர் கண்டென்ட் அதிகமா இருக்கனால பூமியை வந்து நீல நிற கோள் அப்படின்னு சொல்றோம். லாஸ்டா பார்த்தோம்னா 2 சொல்றோம், ஒன்னு ஆண்ட்ரோமேடா, இன்னொன்னு ஆல்பா சென்டாரி. ரெண்டுமே ஒரே பேர்ல இருக்க மாதிரி இருக்கு. ஆல்பா சென்டாரி அப்படின்னா பூமிக்கு அருகில் உள்ள ஸ்டார், நட்சத்திரம். ஆண்ட்ரோமேடான்னா பூமிக்கு அருகில் உள்ள கேலக்சி, விண்மீன் திரள் மண்டலம். விண்மீன் திரள் மண்டலம்னா ஆண்ட்ரோமேடா. ஸ்டார்ஸ் நட்சத்திரம் அப்படின்னா ஆல்பா சென்டாரி. ஸ்டார்ஸ் நட்சத்திரம் ஆல்பா சென்டாரி. சார் திருப்பி சொல்றேன், ஜாகிரபி நோட்ல ஜாகிரபி மட்டும்தான் இருக்கணும். இன்னும் டேட்டு போட்டு என்ன எழுதிருக்கீங்களோ அதுல இருந்து நான் கிளாஸ் கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் என்ன இருக்கோ அது மட்டும்தான் இருக்கணும். வேற எதுவுமே தயவுசெய்து எழுதுறாங்க. மற்ற நோட்ல நீங்க 4 சப்ஜெக்ட் கூட எழுதிக்கிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? இப்போ உங்களுக்கு சிலபஸ் தெரியும், நீங்க படிச்சிருப்பீங்க. 140 கொஸ்டின் மெயின் பேப்பர்ல, 70 மார்க்ஸ் கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து நீங்க தமிழ்நாட்டில் இருக்கனால தமிழ் எலிஜிபிள், தமிழ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இப்போ தமிழ் முக்கியமான ஒரு வாரம்னா ஒரு துணை எழுத்து, ஒரு மெய்யெழுத்து பக்கத்துல இன்னொரு மெய்யெழுத்து வரக்கூடாது. அது ஒரு கான்செப்ட் இருக்கு. ஒரு மெய்யெழுத்து பக்கத்துல இன்னொரு மெய்யெழுத்து வரக்கூடாது. ஆனா வாழ்த்துக்கள் அப்படின்றது ஒரு மெய்யெழுத்து வரும். ஏன் இந்த மாதிரிலாம் நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, தமிழ்நாட்டில் இருக்கீங்க, தமிழ்லாம் தெரிஞ்சிருக்குன்றதுக்காக உங்களுக்கு தமிழ் எலிஜிபிள் அப்படின்னு ஒரு பேப்பர் வைக்கிறாங்க. மொத்தம் காலையில் அதை எழுதுவீங்க, நீங்க மதியம் எழுதுவீங்க. 100 கொஸ்டின் மொத்தம் கேட்பாங்க. அதில் எலிஜிபிள் எத்தனை கொஸ்டின் சார்? 40 கொஸ்டின் எடுத்து எலிஜிபிள். நம்ம ஸ்கூல்ல எப்படி அட்டன் பண்ணோம் அதே மாதிரி தான். 100க்கு 40 மார்க் எடுத்து எலிஜிபிள் மார்க் தான். மொத்தம் டீப்பாலாம் கேட்க மாட்டாங்க, பேசிக்கான கொஸ்டின் தெரிஞ்சா போதும். சரிங்களா? அப்போ மெயின் பேப்பர்ல மொத்தம் 70 மார்க் கேட்பாங்க. மொத்தம் 140 கொஸ்டின். இது 2 பார்ட்டா பிரிச்சிருப்பாங்க. உங்களுக்கு படிச்சிருப்பீங்க, போன கிளாஸ்ல நம்ம சொல்லியிருக்கோம். ஒன்று பார்ட் ஏ. பார்ட் ஏல பார்த்தோம் அப்படின்னா 80 கொஸ்டின் கேட்குறாங்க. பார்ட் பில பார்த்தோம்னா 60 கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ பார்ட் ஏல வந்து மொத்தம் 3 கேட்டகரியா பிரிச்சிருப்பாங்க. ஒன்று வந்து என்னன்னா சயின்ஸு. சயின்ஸ்ல மொத்தம் எத்தனை கொஸ்டின்னா 30 கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த 80ல் 30 கொஸ்டின் சயின்ஸ்ல கேட்குறாங்க. சயின்ஸ்ல என்னென்ன டாபிக் இருக்குன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி. இது போக வந்து என்விரான்மெண்ட் சம்மந்தமாக கொஸ்டின் கேட்பாங்க, விட்டமின் சம்மந்தமாக கொஸ்டின் கேட்பாங்க. இதெல்லாமே சேர்த்து என்விரான்மெண்ட், விட்டமின் இதெல்லாமே சேர்த்து 30 கொஸ்டின் கேட்குறாங்க சயின்ஸ்ல மட்டும். அடுத்த சோசியல் சயின்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுலயும் ஒரு 4 டாபிக் இருக்கு. என்னன்னா ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ். இந்த 4 டாபிக்ல இருந்து 35 கொஸ்டின் கேட்குறாங்க. 35 கொஸ்டின்.
அதுக்கு அடுத்து வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பிளஸ் ஜெனரல் ஜிகே. ப்ளூ சிட்டி அப்படின்னு இந்தியாவில் ஒரு ஸ்டேட் ஒரு சிட்டியை சொல்றோம். எதை? ப்ளூ சிட்டி. ப்ளூ சிட்டி அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். ராஜஸ்தான்ல தான் இருக்கு. ஜெய்ப்பூர் வந்து பிங்க் சிட்டின்னு சொல்லுவாங்க, இளஞ்சிவப்பு நகரம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்க மெஜாரிட்டியான வீடு பிங்க் கலர்ல இருக்கும். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ப்ளூ சிட்டி அப்படின்னு ஜோத்பூர் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஜெனரல் ஜிகேல வரும். சரிங்களா? ஜவஹர்லால் நேருவோட நினைவிடத்தோட பேர் என்ன சார்? ஜவஹர்லால் நேரு சாந்தி வனம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ராஜ்காட்னு ஒரு இடம் இருக்கு, அது எதுக்காக வரும்? காந்தியோட நினைவிடத்துக்கு பேரு. சசாரான்னா என்ன? சசாரா. சசாரா அப்படின்றது யாரோட நினைவிடம்? சசாரா, சிர்சாசூரோட நினைவிடத்தோட பேரு சசாரா. சிக்கந்தரா அப்படின்னா அக்பரோட நினைவிடத்துக்கு பேரு. இதெல்லாமே ஜெனரல் ஜிகேல வரும். ஜெனரல் ஜிகே பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ். இதுல இருந்து 15 கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ 30, 35, 65 பிளஸ் 15 80 கொஸ்டின் வந்து உங்களுக்கு பார்ட் ஏல வந்து கவர் பண்ணிடுவாங்க. பார்ட் பில பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து 3 கேட்டகரியா பிரிச்சிருப்பாங்க. ஒன்று வந்து தமிழ். தமிழ்ல 10 கொஸ்டின் கேட்குறாங்க. எலிஜிபிள் பேப்பர்ல 100 கொஸ்டின், மேஜர் பேப்பர்ல வந்து 10 கொஸ்டின் கேட்குறாங்க. அடுத்து இங்கிலீஷ்ல 10 கொஸ்டின் கேட்குறாங்க. அடுத்து மேக்ஸ் பிளஸ் ரீசனிங், இதுல வந்து 40 கொஸ்டின். இதுல மொத்தம் 60 கொஸ்டின் வந்து கவர் பண்ணிடுவாங்க. அப்ப இதுதான் இது வரைக்கும் இருக்க சிலபஸ். சரிங்களா? இதில் நீங்க 130 கொஸ்டின் வந்து ஆட் பண்ணா நீங்க பிசிக்கல் பிளஸ் இன்டர்வியூக்கு செலக்ட் ஆகி ஓவரால பாஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 130 கொஸ்டின். ஏன்னா நீங்க பிசிக்கல் போறதுக்கு நார்மலா நீங்க 120, 119, 18 அதுனா ஓகே. 130 கொஸ்டின் நீங்க சாலிடா நீங்க அட்டன் பண்ணிட்டீங்க, கரெக்டா அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து ஓகே செலக்ட் ஆயிடலாம், அந்த அளவுக்கு போயிடலாம். சரிங்களா? 130 கொஸ்டினா டார்கெட்டா வச்சு நீங்க படிக்க ஆரம்பிக்கலாம். சரிங்களா? முக்கியமா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நல்லா படிங்க, அதுதான் மேஜர், அதுதான் முக்கியம் நம்மளுக்கு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லா ஸ்டாப் வந்து அதுதான் சொல்லுவாங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நல்லா படிங்க, புக் பேக் கொஸ்டின் நல்லா படிங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னா அதுதான் டைரக்ட் கொஸ்டினா கேட்பாங்க. பாக்ஸ் கொஸ்டின் நல்லா படிங்க, அதுதான் டைரக்டா எடுத்து கேட்பாங்க. இப்ப நம்ம உட்காந்து ஒரு பக்கமா எடுத்து படிச்சுட்டு இருப்போம். அவங்க கொஸ்டின் எடுக்கிற அந்த மாதிரிலாம் உட்காந்து படிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன கண்ணில் படுதோ அதை தான் கொஸ்டினா கேட்பான். அப்படி இல்லைன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்களோ அதை தான் கேட்பாங்க. அப்போ ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கொஸ்டின் எடுத்து வச்சுட்டு அதுல என்ன மாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னு நல்லா பாருங்க. அப்ப இந்த 2 டாபிக்ல பார்ட் ஏ பார்ட் பில எதுல வந்து நல்லா ஸ்கோர் பண்ணா நீ அந்த 130 ரீச் பண்ண முடியும் அப்படின்னா இதுல நீங்க ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணணும் சார். ஏன்னா ஜிகேல வந்து எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அட்டன் பண்றது கஷ்டம். ஏன்னா +1 +2, ஏன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட். நீங்க குரூப் 4 எடுத்துக்கிட்டீங்கன்னா 10th குவாலிஃபிகேஷன், இது டிகிரி ஸ்டாண்டர்ட்ல கேட்குறாங்க. எப்படியா இருந்தாலும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஜாகிரபி எடுப்பேன்னா ஜாகிரபில 10 கொஸ்டின் இருக்குன்னா இதுல வந்து 7ல இருந்து 8 கொஸ்டின் ஸ்கூல் புக்ல கேட்பாங்க. 2 கொஸ்டின் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா டிகிரி ஸ்டாண்டர்ட்ல கேட்பாங்க. 2 கொஸ்டின் யாருக்குமே ஆன்சர் தெரியாது. இப்ப இந்தியாவில இருக்க ரிவர்ஸ் சிஸ்டத்தை பத்தி கேட்டா நம்மளுக்கு தெரியும். இதே அமெரிக்கால இருக்கிறத பத்தி நம்ம டீப்பா படிக்க தேவையில்ல. ஆனா அதுல இருந்து நம்ம ஒரு சில கொஸ்டின் கேட்கலாம். அந்த மாதிரி ஒரு 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் வரும். அப்ப ஜிகேல நீங்க ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்றது ரொம்ப டாஸ்க். ஆனா பார்ட் பில நீங்க ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். மேக்ஸ் எல்லாம் ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம் 40 மார்க். அதே மாதிரி இங்கிலீஷ் தமிழ் இதெல்லாம் ரொம்ப ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். அந்த 60 மார்க் நீங்க ஃபுல்லா வாங்கிட்டாலே உங்களுக்கு ஜிகேல ஈஸியா மார்க் வந்துடும். நீ அதில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. இது ஈஸியா 2 மாசம் நீங்க கிளியர் பண்ணிடலாம் அந்த 60 கொஸ்டினை. அது போக அந்த 80 மார்க்குக்கு என்ன வழி அப்படின்னா இந்த 80 மார்க்குக்கு ஒரு 40 மார்க் வந்து 40ல இருந்து 50 மார்க் வந்து உங்களுக்கு கிளாஸ் நடத்துற நோட்ஸ் ப்ராப்பரா யாரு கிளாஸுக்கு வராங்க. காலைல 9 மணி கிளாஸ், நீங்க 10:30 மணிக்கு வரீங்க. அப்போ 9 மணிக்கு கிளாஸ் யார் ப்ராப்பரா வரா, யார் ரெகுலரா அந்த நோட்ஸ் ஃபாலோ பண்றாங்க, எல்லா ஸ்டாஃப் நோட்ஸை யார் ஃபாலோ பண்றான், நியூஸ் பேப்பர் யார் அதிகமாக படிக்கிறாங்க, யார் நிறைய டிஸ்கஸ் பண்றாங்க. இப்போ நம்ம என்ன பேசுறோமோ அதுதான் ஞாபகம் இருக்கும். அதுதான் திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு, கற்றலில் கேற்றல் நன்று அப்படின்னு. அப்போ எந்த அளவுக்கு நீங்க கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணி கேட்குறீங்களோ அது ஞாபகம் இருக்கும், ஸ்டோர் ஆகும். நீ என்னதான் உட்காந்து படிச்சாலும் உனக்கு தூக்கம் தான் வரும், மைண்ட் எங்கெங்கேயோ போகும். உட்காந்து படிச்சுட்டு இருப்ப, ட்ரெயின் இப்போ மிஸ் பண்ணிடுமா, 1 மணிக்கு என்ன பிளான்னு உங்களுக்கு இப்பயே தெரியும், என்ன சாப்பிடணும் அப்படின்னு உங்களுக்கு இப்பயே பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க. அப்போ எந்த அளவுக்கு நீங்க கொஸ்டின் படிச்சு உங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து எக்ஸாம் அட்டன் பண்ண ஈஸியா இருக்கும். அப்ப பாக்கி இருக்க 30 கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 30 கொஸ்டின் யார் ஷேர் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து எந்த அளவுக்கு அதிகமா டெஸ்ட் அடிக்கிறாங்களோ அதுல வந்து ஒரு 10 கொஸ்டின் கவர் ஆகும் சார்.
10 கொஸ்டின் வந்து எந்த அளவுக்கு நீங்க டெஸ்ட் போடுறீங்க, எல்லா இடத்துலயுமே டெஸ்ட் போடணும். கொஸ்டின் எங்கெல்லாம் கிடைக்குதோ எல்லா இடத்துலையும் வாங்கி டெஸ்ட் போட்டால் மட்டும்தான் அந்த 10 மார்க் லெஸ் ஆகும். அடிக்கடி டெஸ்ட் போட்டுட்டே இருக்கணும், அடிச்சு பார்த்துட்டே இருக்கணும். அதே மாதிரி அதை ரிவிஷன் பண்ணி பார்க்கணும், என்ன இதில் மிஸ்டேக் பண்ணணும்னு பார்க்கணும். அப்போ இந்த மாதிரி அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா 10 மார்க் உங்களுக்கு கம்மியாகும். பாக்கிக்கு 20 கொஸ்டின் வந்து நீ நியூஸ் பேப்பர் படித்தா மட்டும்தான் அதில் நீங்கள் சுற்றி வருவதில் வரும். 20 கொஸ்டின் நீ மஸ்ட்டு நியூஸ் பேப்பர் கண்டிப்பாக படிச்சாகணும். எக்ஸாமுக்காக நினச்சி தயவு செய்து படிக்க வேண்டாம், சரியா? எஸ்ஐ எக்ஸாமுக்காக நியூஸ் பேப்பர் படிக்க வேண்டாம், உங்கள் லைஃப் லாங்காக படிச்சு வச்சுக்கோங்க அதை. ஏன்னா வந்து இப்போ கிராமத்தில் எதுவுமே தெரியலன்னா நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா உங்கள்கிட்ட தான் வந்து கேட்பாங்க, சரியா? மும்மொழி கொள்கைன்னா என்னன்னு கேட்குறாங்க, அது நல்லதா கெட்டதான்னு கேட்குறாங்க. மும்மொழி கொள்கைன்னா என்ன? அப்போ இந்த மாதிரிலாம் யாராவது வந்து கேட்குறாங்க, கிராமத்தில் யாராவது தெரியாதவங்க கேட்குறாங்க, யாராவது ஒரு சின்ன பசங்க கூட வந்து கேட்குறாங்க. அப்போ அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்றதுக்காக நம்மளுக்கு நாலேஜ் ஒன்றும் இல்லை. அப்புறம் டிகிரி படிச்சா என்ன யூஸ்? மும்மொழி கொள்கைன்னா என்ன? எல்லாமே நான் அரசியல் சம்மந்தமாக சொல்ல. இந்த ட்ரெயினை பற்றி சார் காலில் பேசுனாங்க கரண்ட் அஃபேர்ஸில். அப்போ முதல் இந்தியாவில் ஃபஸ்ட்டு ட்ரெயின் ரூட் வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க? இந்தியாவில் மும்பை டு தானே அப்படின்ற இடத்துக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. எந்த இயரில் சார்? 1853, 1853. இதுக்கான லென்த்து டிஸ்டன்ஸ் எவ்வளோ சார்? 34 கிலோமீட்டர். மும்பைன்றது எதோட கேபிட்டல்? மகாராஷ்டிராவோட கேபிட்டல், சரிங்களா? இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மெட்ரோ ஸ்டேஷன் எங்க சார் கொண்டு வந்தாங்க? கல்கத்தால கொண்டு வந்திருப்பாங்க. எந்த இயர்ல? 1984, 1984 வந்து கொண்டு வந்திருப்பாங்க, சரிங்களா? இப்ப சதர்ன் ரயில்வே, அதாவது தெற்கு ரயில்வே, அதோட தலைமையிடம் சென்னை. இதுல உங்களுக்கு ட்ரெயின்ல போறப்ப ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா நீங்க யாருக்கு, எந்த நம்பருக்கு கால் பண்ணுவீங்க? 139. அப்ப இது எல்லாமே நீ நியூஸ் பேப்பர் படிச்சா மட்டும்தான் கொஸ்டின். இப்போ அவனுக்கு தேவை கண்டென்ட் மட்டும்தான். இப்போ எடுத்துக்காட்டுக்கு மலைகள் மட்டும்தான் கொடுப்பாங்க. அது தமிழ்நாட்டில் இருக்க மலைகளா, இல்லை வட இந்தியாவில் இருக்க மலைகளா, இல்லை இந்தியாவில் இருக்க மலைகளா, இல்லை வேற கண்டத்தில் இருக்க மலைகளா அப்படின்னு நீங்க தான் படிக்க வேணும், சரிங்களா? ஆன்டிஸ் மலைத்தொடர் எங்க இருக்கு? சகாரா டெசர்ட் எங்க இருக்குன்னா ஏஞ்சல் ஃபால்ஸ் எங்க இருக்கு? வெனிசுலால இருக்கு. அப்ப இதுதான் வந்து ஃபால்ஸ் சம்பந்தமா, ரிவர் சிஸ்டம் சம்பந்தமா, மவுண்டைன் சம்பந்தமா கொஸ்டின். இதெல்லாமே வந்து உங்களுக்கு நியூஸ் பேப்பர் படிச்சா மட்டும் தான் கவர் பண்ண முடியும். இது பெரிய டாஸ்கான எக்ஸாம்லாம் இருந்துச்சா? பிசி எக்ஸாமை விட எஸ்ஏ தான் ஈஸியான கொஸ்டின். 140 கொஸ்டின். முன்னாடின்னா அப்பனா ரொம்ப ரொம்ப டீப்பா கேட்டிருந்தான். இப்ப பேசிக்கான கொஸ்டின் தான் கேட்கிறான். அப்படி பேசிக்கான கொஸ்டின் கேட்டாதான் உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியாது. ஏன்னா நீங்க எல்லாம் அறிவு ஜீவிகள், டிகிரி லெவலுக்கு படிச்சிருக்கீங்கன்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். அந்த கான்ஃபிடென்ட் எப்படி உடைப்பான்னா பேசிக்கான கொஸ்டின் கேட்பான். அப்ப பேசிக்கான கொஸ்டின், எடுத்துக்காட்டுக்கு டயர்ல என்ன கேஸ் ஃபில் பண்றோம், வாகன டயர்களில் உபயோகப்படுத்தப்படும் வாயு எதுன்னு கேட்கணும். அடுத்து வந்து இந்த தீயணைக்கும் சாதனம், ரெட் கலர் பாக்ஸ் பார்த்துருப்பீங்க, அதுல என்ன கேஸ் யூஸ் பண்றாங்க? கார்பன் டை ஆக்சைடு அப்படின்ற கேஸ் யூஸ் பண்றாங்க. இதுதான் பேசிக்கான கொஸ்டின். பேசிக்கான கொஸ்டின் நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்க அப்படின்னா 120 கொஸ்டின் சாலிடா போடலாம் சார். இதை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா 3 மாசத்துல ஈஸியா 120 கொஸ்டின் டார்கெட் பண்ணலாம். அந்த 20 கொஸ்டினை பொறுத்த அளவுக்கு நீங்க எந்த அளவுக்கு வந்து டெஸ்ட் போடுறீங்க, எந்த அளவுக்கு டிஸ்கஷன் பண்றீங்க, எந்த அளவுக்கு நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க, அந்த அளவுக்கு நீங்க ஸ்கோர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாஸ் பண்ணி நம்பணும், படிக்கிறது முக்கியம் இல்லை, இதுல கிளியர் பண்ணிடணும் நம்பினா மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த வருஷம் 2025 5ல இருந்து 6 எக்ஸாம் நீங்க எழுதிருவீங்க. எல்லா எக்ஸாம் எழுதுங்க. குரூப் 1 வருது, குரூப் 2 வருது, குரூப் 4 வருது, எஸ்ஐ வருது, பிசி, அடுத்து போக ரயில்வேல எக்ஸாம் போட்டிருக்காங்க, அடுத்து ஹைகோர்ட்ல எக்ஸாம் போட்டிருக்காங்க. எல்லா எக்ஸாம் எழுதினாதான் உங்க ஸ்டாண்டர்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ எனக்கு ஒரு எக்ஸாம் எப்பயோ ஒரு 3 வருஷம் முன்னாடி ஒரு எக்ஸாம், ஏதோ ஒரு எக்ஸாம்ல லைசால்னு ஒரு வார்த்தை எனக்கு சொன்னாங்க. லைசால், இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா வீடு துடைக்க பயன்படுத்தப்படும் லிக்விட் எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்ப அதுக்கான ஆன்சர் வந்து லைசால் அப்படின்னு. லைசால்ன்ற வார்த்தை யாருக்கெல்லாம் தெரியாது? லைசால் எனக்கே தெரியாது. நான் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் லைசால்ன்ற ஒரு பொருள் இருக்கு, அது ஒரு லிக்யூடு, அது வீடு துடைக்கிறதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு தெரியும். அப்ப இதெல்லாமே கொஸ்டினா இருக்கு, சரிங்களா? இவிஎம்னா என்னன்னு கேட்பாங்க. இவிஎம்னா என்ன? எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின். விவி பேட்னா என்ன? இதெல்லாமே எலெக்ஷன் சம்பந்தமா வரும். சிவிஜில்னா என்ன? சுவிதானா என்ன? இதெல்லாம் நியூஸ் பேப்பர் படிச்சாதான் உங்களுக்கு தெரியும், சரிங்களா? ஒரு விவி பேட்ல வந்து எத்தனை பேரோட பேர் வந்து இடம்பெறும்? புரியல. நீங்க ஓட்டு போட்டிருப்பீங்களா சார்? ஒரு போர்டு மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த போர்டுல எத்தனை பேரோட பேர் இருக்கும்? 15 + 1. 15 பேரு +1 நோட்டா.
சரிங்க சார். இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல நான் எடுத்திருப்பேன். இதோட ஃபாதர்ல யாருன்னு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, அதே மாதிரி ஹிஸ்டரி, ஜாகிரபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ். இதோட ஃபாதர்லாம் என்னன்னு எழுதியிருப்பான். அவங்கள்ட்ட நோட் பண்ணிக்கிறீங்களா இல்லை வாங்கி எழுதிக்கிறீங்களா அவங்கள்ட்ட? சார் அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, நான் அடுத்தது சொல்றேன். ஃபாதர் ஆஃப் பிசிக்ஸ், இயற்பியலின் தந்தை. ஃபாதர் ஆஃப் பிசிக்ஸ், இயற்பியலின் தந்தை சர் ஐசக் நியூட்டன். நியூட்டன் தேர்ட் லா, 3 லா வந்து சொல்லியிருப்பாங்க. நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா, ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். அப்போ ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் கொடுக்காம ஒரு பொருள் வந்து ஜீரோல தான் இருக்கும். ஏதாவது ஃபோர்ஸ் கொடுத்தாதான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்னு நியூட்டன் சொல்லியிருப்பாரு. ஃபாதர் ஆஃப் பிசிக்ஸ் சர் ஐசக் நியூட்டன். ஃபாதர் ஆஃப் மாடர்ன் பிசிக்ஸ், நவீன இயற்பியலின் தந்தை ஐன்ஸ்டீன். ஃபாதர் ஆஃப் மாடர்ன் பிசிக்ஸ், நவீன இயற்பியலின் தந்தை ஐன்ஸ்டீன். அடுத்து ஃபாதர் ஆஃப் கெமிஸ்ட்ரி, வேதியியலின் தந்தை ராபர்ட் பாயில். வேதியியலின் தந்தை ராபர்ட் பாயில். ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கெமிஸ்ட்ரி, நவீன வேதியியலின் தந்தை ஆண்டனி லவாய்சியர். நவீன வேதியியலின் தந்தை லவாய்சியர். ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கெமிஸ்ட்ரி, நவீன வேதியியலின் தந்தை ஆண்டனி லவாய்சியர். நவீன வேதியியலின் தந்தை ஆண்டனி லவாய்சியர். அப்ப கெமிஸ்ட்ரியில முக்கியமான டாபிக் நம்ம பீரியாடிக் டேபிள் பத்தி படிச்சிருப்போம். ஆவர்த்தன அட்டவணை. ஃபாதர் ஆஃப் பீரியாடிக் டேபிள், ஆவர்த்தன அட்டவணையின் தந்தை மெண்டலீஃப். ஆவர்த்தன அட்டவணையின் தந்தை, ஆவர்த்தன அட்டவணையின் தந்தை மெண்டலீஃப். ஃபாதர் ஆஃப் மாடர்ன் பீரியாடிக் டேபிள், நவீன ஆவர்த்தன அட்டவணையின் தந்தை ஹென்றி மோஸ்லே. நவீன ஆவர்த்தன அட்டவணையின் தந்தை ஹென்றி மோஸ்லே. அடுத்து ஃபாதர் ஆஃப் பாட்னி தியோப்ராட்டஸ். Father of botany Theophrastus. Father of zoology Aristotle. Father of zoology Aristotle. Father of zoology Aristotle. Father of zoology Aristotle. அப்ப நேஷனல் சயின்ஸ் டே இந்தியாவில் எப்ப செலிப்ரேட் பண்றோம்? February 28. எதுக்காக அந்த February 28 கொண்டு வந்தாங்க சொல்லுங்க? எதுக்காக சார் கொண்டு வந்தாங்கன்னா, சர் சி.வி. ராமன் எஃபெக்டுக்காக நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாரு. எப்போ? 30 February 28. அதனால February 28 வந்து நம்ம நேஷனல் சயின்ஸ் டே, தேசிய அறிவியல் தினமா நம்ம செலிப்ரேட் பண்றோம். அடுத்து சோசியல் சயின்ஸ் ஹிஸ்டரி. ஃபாதர் ஆஃப் ஹிஸ்டரி ஹெரோடோட்டஸ். ஃபாதர் ஆஃப் ஹிஸ்டரி ஹெரோடோட்டஸ், வரலாற்றின் தந்தை ஹெரோடோட்டஸ். ஃபாதர் ஆஃப் ஹிஸ்டரி ஹெரோடோட்டஸ். ஃபாதர் ஆஃப் ஜாகிரபி நம்ம சொன்னோம் எராட்டோஸ்தீனஸ் அப்படின்னு முன்னாடியே சொன்னோம். ஃபாதர் ஆஃப் ஜாகிரபி எராட்டோஸ்தீனஸ். ஃபாதர் ஆஃப் ஜாகிரபி எராட்டோஸ்தீனஸ். ஃபாதர் ஆஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸ், அரசியல் அறிவியல், அரிஸ்டாட்டில். ஃபாதர் ஆஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸ், அரசியல் அறிவியலின் தந்தை அரிஸ்டாட்டில்.
Father of Indian Constitution, Dr. B.R. Ambedkar. April 14, Equality Day. சமத்துவ தினமா நம்ம கொண்டாடுறோம். சமத்துவ தினம், ஈக்குவாலிட்டி டே, டாக்டர் B.R. அம்பேத்கர். லாஸ்டா வந்து ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ், பொருளியலின் தந்தை ஆடம் ஸ்மித். பொருளியலின் தந்தை ஆடம் ஸ்மித். ஃபாதர் ஆஃப் மாடர்ன் எக்கனாமிக்ஸ் J.M. Keynes. ஃபாதர் ஆஃப் மாடர்ன் எக்கனாமிக்ஸ், நவீன பொருளியலின் தந்தை J.M. Keynes. அவ அந்த ஃபாதர்ல 1 or 2 क्वेश्चन கேட்க வாய்ப்பு இருக்கு சார். சாரி, மாடர்ன் பாட்னி தெரியல சார். யாரு? அப்படிலாம் இல்ல. மாடர்ன் எக்கனாமிக்ஸ், நவீன பொருளியலின் தந்தை J.M. Keynes. சொல்லுங்க சார். லின்னேயஸா? கரோலஸ் லின்னேயஸ். அதை நோட் பண்ணிக்கோங்க. ஃபாதர் ஆஃப் மாடர்ன் பாட்னி, நவீன தாவரவியலின் தந்தை கரோலஸ் லின்னேயஸ். அவர் என்ன கண்டுபிடிச்சிருப்பாங்க? இருசொல் பெயரிடு முறையை கண்டுபிடிச்சிருப்பாரு. சரிங்களா? அப்ப இந்தியாவோட நேஷனல் ஃப்ளவர் என்ன? லோட்டஸோட சயின்ஸ் நேம் என்ன? இந்தியாவோட நேஷனல் ஃப்ளவர் வந்து தாமரை அப்படின்னு சொல்றோம். அதோட அறிவியல் பெயர் என்ன சார்? நெலும்போ நியூசிபெரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரைசா சட்டைவானா என்ன? அரிசி, ரைஸோட சயின்ஸ் நேம். இந்த மாதிரி இருசொல் பெயரிடு முறையை கண்டுபிடிச்சது யாருன்னா கரோலஸ் லின்னேயஸ். கரோலஸ் லின்னேயஸ். இருசொல் பெயரிடு முறையை அறிமுகம் செய்தவர் கரோலஸ் லின்னேயஸ். அப்ப இந்தியால வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட், அந்த காவல்துறை அப்படின்ற ஒரு பிரிவை கொண்டு வந்தது யார் சார்? காரன்வாலிஸ் அப்படின்னு ஒருத்தர் தான் கொண்டு வந்திருப்பார். லார்ட் காரன்வாலிஸ். காரன்வாலிஸ் பிரபு. இப்ப இந்தியால காவல்துறை அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் கொண்டு வந்தது யாருன்னா காரன்வாலிஸ் அப்படின்னு சொல்றோம். இவர் எதோட ஃபாதர்னு சொல்றோம் சார்? காரன்வாலிஸ் ஃபாதர் ஆஃப் இந்தியன் சிவில் சர்வீஸ், இந்திய குடிமை பணிகளின் தந்தை அப்படின்னு சொல்றாங்க. ஃபாதர் ஆஃப் இந்தியன் சிவில் சர்வீஸ், அதான் ICS சொல்லுவாங்க. ICS, இந்தியன் சிவில் சர்வீஸ். சாரி, இம்பர்கேட்டா சிவில் சர்வீஸ் தெரியல சார் என்னன்னு. இம்பீரியல். இம்பீரியல் அப்படின்னா ரைட்டு சார். இம்பீரியல்னா என்ன? இம்பீரியல்னா முன்னாடி பிரிட்டிஷ் பீரியட்ல அப்படி அந்த பேர் சொல்லியிருக்கலாம். ICS. அப்ப இப்ப வந்து அதோட எக்ஸாம் வந்து UPSCன்னு மாத்திருப்பாங்க, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இப்ப அதோட பேரு. இப்ப முன்னாடி ஆங்கிலேயர் பீரியட்ல அது என்ன எக்ஸாம்னா ICS எக்ஸாம்னு சொல்லுவாங்க. சிவில் சர்வீஸ் எக்ஸாம்னு சொல்லுவாங்க, இந்தியன் சிவில் சர்வீஸ். அப்ப இந்த எக்ஸாமை முதல்ல பாஸ் பண்ணது யாருன்னு நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க சார். ICS தேர்வில் வெற்றி பெற்ற முதல் இந்தியர் அப்படின்னு 1863 முதல்ல பாஸ் பண்ணியிருப்பாரு. யாருன்னா சத்யேந்திரநாத் தாகூர்.
சத்யேந்திரநாத் தாகூர். இந்த கொஸ்டின் நிறைய எக்ஸாம்ல, போலீஸ் எக்ஸாம்ல அடிக்கடி கேட்டிருக்காங்க சார். லாஸ்டா நடந்த எக்ஸாம்ல கூட கேட்டிருப்பாங்க. சத்யேந்திரநாத் தாகூர் ஐசிஎஸ் தேர்வில் வெற்றி பெற்ற முதல் இந்தியர். இந்திய குடிமை பணிகள் தேர்வு, இந்திய குடிமை பணிகளின் தந்தைன்னு காரன்வாலிஸ் சொல்றோம். காரன்வாலிஸ் பிரபு தான் இந்தியால போலீஸ் டிபார்ட்மெண்ட், காவல்துறை அப்படின்னு ஒரு பிரிவை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அப்ப தமிழ்நாடு காவல்துறையோட தற்போதைய டிஜிபி, அதாவது தமிழ்நாடு காவல்துறையோட ஹெட்னு சொல்லலாம், டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அப்படின்னு சொல்றாங்க, டிஜிபி. இப்ப யார் சார் கரண்ட்ல இருக்கா? சங்கர் ஜிவால். இவர்தான் உங்க டிபார்ட்மெண்டோட ஹெட். சங்கர் ஜிவால் தமிழ்நாடு காவல்துறையோட சேர்மன், தலைவர் சங்கர் ஜிவால். சங்கர் ஜிவால். அடுத்து தமிழ்நாடு காவல்துறையான ஹெல்ப்லைன் நம்பர். அப்ப என்னென்ன நம்பர்லாம் தமிழ்நாடு காவல்துறை வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சொல்லுங்க சார். 100, 101, 112. புரியல. ஆமா, ஃபயர் சர்வீஸ் எதுல சார் வரும்? தனியா ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கா ஃபயர் சர்வீஸ். அப்ப இதெல்லாமே தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்க ஒரு டெலிபோன் நம்பர், ஹெல்ப்லைன் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சார் நோட் பண்ணீங்க சார். 100 நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, போலீஸ். 101, 112 ரெண்டுமே ஃபயர் சர்வீஸ் வரும். 101, 101, 112 இந்த ரெண்டு நம்பரும் ஃபயர் சர்வீஸ், தீயணைப்பு. அடுத்து 1930 சைபர் கிரைம். சைபர் கிரைம் நீங்க சொல்லுங்க சார். சைபர் கிரைம் குற்றம்னா என்ன? புரியல. தொழில். சரி சார், நீங்க பக்கத்துல உங்களுக்கு என்ன? அப்ப ஆன்லைன் மூலமா பண மோசடி நடந்துச்சு அப்படின்னா அதுக்கான ஹெல்ப்லைன் நம்பர் தான் சைபர் கிரைம் 1930. லாஸ்டா 10581 10581. தமிழ்நாட்டில் போதை பொருட்களை தடுப்பதற்கான இலவச ஹெல்ப்லைன் நம்பர், போதை பொருட்கள். தமிழ்நாடு காவல்துறை முக்கியமான ஆப், செயலி, அதை பத்தி பார்க்கலாம். ஆப் ஃபர்ஸ்ட் ஒன்று காவலன் SOS 2020 கொண்டு வந்திருப்பாங்க. பெண்கள் மற்றும் மூத்த குடிமக்கள், முதியோர்களுக்கான இலவச ஹெல்ப்லைன் ஒரு ஆப், செயலி. பெண்கள் மற்றும் மூத்த முதியோர்கள் எல்லாருக்குமே ஓகே. அதுல ஸ்பெசிபிக்கா சொல்லணும் அப்படின்னா பெண்கள் மற்றும் சீனியர் சிட்டிசன், முதியோர்களுக்கு ஒரு ஆப் வந்து காவலன் SOS 2020 கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து காவல் உதவி, இது 2021 எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க, எஸ்ஏ எக்ஸாம்ல. காவல் உதவி இதுவும் பெண்களுக்கான கொண்டு வரப்பட்ட, பெண்களை பாலியல் துன்புறுத்திலிருந்து பாதுகாப்பதற்காக தமிழ்நாடு அரசு கொண்டு வரப்பட்ட ஒரு செயலி, காவல் உதவி. அடுத்து ஸ்மார்ட் காவலர். 21 எக்ஸாம்ல கேட்டாங்க, எந்த இயர்னு சரியா தெரியல.
அடுத்து ஸ்மார்ட் காவலர் அப்படின்னா டிஜிட்டல் மூலமாக குற்றங்களை குறைப்பதற்காக கொண்டு வரப்பட்ட செயலி. டிஜிட்டல் முறை மூலம், அதாவது அட்வான்ஸ் லெவல்ல இந்த சிசிடிவி கேமராஸ் அதை யூஸ் பண்ணி குற்றங்களை குறைப்பதற்காக ஒரு செயலி வந்து ஸ்மார்ட் காவலர். அடுத்து நிவாரணம். இளைஞர்களை வந்து போதைப் பொருட்கள் மற்றும் குற்றங்களிலிருந்து விடுவிக்க, அதாவது சம்திங் சரி பண்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஆப் சொல்லலாம் நிவாரணம். இளைஞர்களை போதைப் பொருட்கள் மற்றும் குற்றங்களிலிருந்து பாதுகாப்பதற்காக கொண்டு வரப்பட்ட செயலி நிவாரணம். சார் நீங்க சொல்லுங்க சார், எஃப்ஐஆர்னா என்ன, ஃபுல் ஃபார்ம் என்னன்னு சொல்லுங்க சார். எஃப்ஐஆர் நீங்க சொல்லுங்க மேடம். ஃபர்ஸ்ட் முதல் தகவல் அறிக்கை, ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். நீங்க சொல்லுங்க சார். ஆயுள் தண்டனைனா என்ன? இறக்குற வரைக்கும் ஜெயில வச்சிருக்கணும். தூக்கு தண்டனைனா சார், ஆயுள் தண்டனைனா என்ன சார்? எத்தனை வருஷம்? முன்னாடி 20 வருஷம். இப்ப எத்தனை வருஷம் சார் ஆயுள் தண்டனைனா? 14 வருஷம். 14 14 வருஷம் தான் ஜெயிலு. 6 வரைக்கும் ஜெயில வைக்க மாட்டாங்க ஆயுள் தண்டனைனா. குண்டாஸ்னா என்ன? 1 வருஷம் ஜெயில வைப்பாங்க. எப்படி? பெயில் இல்லாத ஜெயில வைப்பாங்க, பெயில் கொடுக்க மாட்டாங்க. குண்டாஸ்ல உங்களை அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா 1 வருஷம் கண்டிப்பா நீங்க ஜெயில இருக்கணும். அந்த 1 வருஷம் பீரியட்ல உங்களுக்கு பெயில் வந்து கொடுக்க மாட்டாங்க. சார் முக்கிய திட்டங்கள் எழுதிக்கோங்க. திட்டங்கள் சார். ஆரஞ்சு கலர் டிஷர்ட். என்ன டவுட்? ஏதாவது டவுட்டா? நிவாரணம்னா எதுக்குன்னு கேட்டீங்களா? ஏன்ட்ட கேளுங்க, நான் சொல்றேன். சொல்லுங்க, கேளுங்க. நிவாரணம்ன்றது என்னது? நிவாரணம்ன்றது என்னது சார்? என்னது அது? அது ரைட்டு தான் சார். நிவாரணம் அப்படின்னா என்ன, எதுக்கு எழுதி போட்டேன்? ஆப். அது ஒரு ஆப். ஆப்போட ஃபுல் ஃபார்ம் என்ன? அப்ளிகேஷன். அதை தான் ஷார்ட்டா நம்ம ஆப் அப்படின்னு சொல்றோம். இப்போ நிவாரணம் அப்படின்ற ஆப் எதுக்காக கொண்டு வரப்பட்டதுன்னா, இப்போ ஒருத்தர் வந்து போதைப் பொருட்கள், அந்த போதைப் பொருளை அது எப்படி இந்த குடி சம்திங் ட்ரிங்க் பண்ணிட்டு மறுவாழ்வு மையம் மாதிரி ஒரு இடம் இருக்கு. அது மாதிரி வந்து அதிக அளவு குற்ற செயலில் ஈடுபடுறவங்க அவங்கள பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு, அதுல இருந்து வெளியே கொண்டு வந்ததுக்கு ஒரு ஆப். இப்போ 104 எப்படி இருக்கு? இலவச மருத்துவ உதவி எண். எந்த ஏதாவது டவுட் இருந்தா ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். நீங்க சப்போஸ் வந்து நீங்க எஸ்ஐல பாஸ் பண்ணல அப்படின்னு, சாரி சொல்லக்கூடாது, சூசைட் அட்டம் பண்ணிட்டீங்க அப்படின்னா 104க்கு உங்களை பேச விடுவாங்க. இலவச மருத்துவ ஆலோசனை அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லை, பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. அடுத்து எழுதிங்க சார். குட்டி காவலர், இமைகள் திட்டம், போலீஸ் அக்கா திட்டம், அடுத்து அவள் திட்டம், அப்ப இந்த திட்டத்துக்கு வந்து ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க சார். இந்த போலீஸ் அக்கா அப்படின்ற திட்டம் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனால இந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஆரம்பிச்ச அந்த திட்டத்துக்காக ஒரு அவார்டு கொடுத்துருப்பாங்க. நேஷனல், தேசிய அளவில் அவார்டு கொடுத்துருப்பாங்க. போலீஸ் அக்கா திட்டம். என்ன பாராமன் சார்? ஃபர்ஸ்ட் ஒன்று எழுதிக்கோங்க சார். குட்டி காவலர் திட்டம். இந்த திட்டத்தோட நோக்கம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இளைஞர்களுக்கு சாலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் திட்டம். இளைஞர்களுக்கு சாலை பாதுகாப்பு குறித்து ஹெல்மெட் போட்டு போனோம், 2 வீலர்ல 2 பேர் போனோம்,
சீட் பெல்ட் போட்டு போகணும், ஓவர் ஸ்பீடில் போகக்கூடாது, ட்ரிங்க் அண்ட் டிரைவில் போகக்கூடாது. இதுக்காக இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் திட்டம் குட்டி காவலர் திட்டம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இமைகள் திட்டம். பெண் குழந்தைகளை பாதுகாப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டம் தான் இமைகள் திட்டம். பெண் குழந்தைகளை பாலியல் துன்புறுத்தலிலிருந்து பாதுகாப்பதற்காக தமிழ்நாடு காவல்துறை தொடங்கிய திட்டம் இமைகள் திட்டம். பெண் குழந்தைகளை பாலியல் துன்புறுத்தலிலிருந்து பாதுகாப்பதற்காக தொடங்கப்பட்ட திட்டம் இமைகள் திட்டம். அது பக்கத்தில் எழுதிக்கோங்க. நேஷனல் தேசிய பெண் குழந்தைகள் தினம் ஜனவரி 24, நேஷனல் கேர்ள் சில்ட்ரன்ஸ் டே. பெண் குழந்தைகள் தினம் ஜனவரி 24. வேர்ல்டு உலக பெண் குழந்தைகள் தினம் அக்டோபர் 11. தேசிய பெண் குழந்தைகள் தினம் இந்தியாவில் மட்டும் கொண்டாடுறது எப்போனா ஜனவரி 24. வேர்ல்டுல உலக அளவில் பார்த்தோம்னா அக்டோபர் 11 வந்து உலக பெண் குழந்தைகள் தினமா செலிப்ரேட் பண்றாங்க. உலக பெண் குழந்தைகள் தினம் அக்டோபர் 11. அப்ப இந்தியா லெவல்ல பெண் குழந்தைகளுக்குன்னு ஏதாவது ஒரு சட்டம் இருக்கா சார்? முக்கியமான ஒரு சட்டம்னு ஏதாவது சொல்லலாமா? அப்ப போக்சோன்ற ஒரு சட்டம் அப்படின்னு இருக்கு. அது எதுக்காக சார் அப்படின்னா ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் தான் போக்சோ. ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ஃப்ரம் செக்சுவல் அஃபென்ஸ். போக்சோ. அப்ப போக்சோன்ற ஒரு சட்டம் இந்தியால முக்கியமான ஒரு சட்டமா இருக்கு. இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்பாங்க. ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ஃப்ரம் செக்சுவல் அஃபென்ஸ். இது யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியால இருக்க குழந்தைகளுக்கு. எந்த குழந்தைகள்? ஆண் மற்றும் பெண் குழந்தைகள் ரெண்டு பேருக்குமே. அப்ப இந்தியால எந்த வயசுக்கு கம்மியா இருந்தா அவங்களை குழந்தைகள்னு சொல்றோம்? 18 வயசுக்கு கம்மியா இருந்தா அவங்களை குழந்தைகள்னு சொல்றோம். இதுல வந்து ஆண் மற்றும் பெண் குழந்தைகள் இருவருக்கும் பாலியல் தொந்தரவு கொடுத்தாங்க அப்படின்னா அவங்கள போக்சோல அரெஸ்ட் பண்ணலாம். பாலியல் தொந்தரவு அப்படின்றது ஒரு குழந்தைகிட்ட நம்ம தப்பா பேசுறதே பாலியல் தொந்தரவு தான். அவங்களை தொடுறது கிடையாது. நம்ம தப்பா பேசினாலே அவங்கள போக்சோல அரெஸ்ட் பண்ணலாம். அப்ப இப்படின்ற ஒரு திட்டம் எப்ப சார் கொண்டு வராங்க? 2012 கொண்டு வராங்க. 2012. 2012 அந்த திட்டத்துல நிறைய திருத்தங்கள் கொண்டு வராங்க. 2018 வந்து இந்த போக்சோ சட்டத்துல திருத்தம் கொண்டு வராங்க. அது ஒரு முக்கியமான திருத்தம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்தியால ஏதாவது ஒரு கேஸுக்கு வந்து உடனே தீர்ப்பளிச்சு தூக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரே கேஸ் வந்து போக்சோ மட்டும்தான். இதுக்கு முன்னாடி கேரளால வந்து ஒரு லவர்ஸ் இருப்பாங்க, சம்திங் பாய்சனை கொடுத்தனால இது பண்ணிருப்பாங்க. அதுக்கு எத்தனை வருஷம் கழிச்சு தீர்ப்பு வந்துச்சு? 2 வருஷமா 3 வருஷமான்னு சம்திங் தெரியல. அப்ப இவ்வளவு வருஷம் ஆயிருக்கு. ஆனா இந்தியால ஒரு கேஸ்ல அரெஸ்ட் ஆனீங்கன்னா 3 வாரத்துல அவங்களை தூக்கு தண்டனை போட்டுருவாங்க. அது என்ன கேஸ்னா ஒரே ஒரு கேஸ் போக்சோ மட்டும்தான். இந்த 2018 என்ன திருத்தம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா 6 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைகளை நீங்க பாலியல் தொந்தரவு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 வருஷத்துல தூக்கு தண்டனை கொடுத்துரும். சாரி, 3 வாரத்துல. முதல் வாரம் விசாரிப்பாங்க, 2வது வாரம் நீங்க தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க, 3வது வாரம் உங்க தூக்கு தண்டனை கொடுத்துருவாங்க. அப்படி இந்தியால ஏதாவது ஒரு ஸ்டேட்ல முதல்ல எந்த ஸ்டேட்ல போக்சோல அந்த 6 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைகளை அஃபென்ஸ் பண்ணனால தூக்கு தண்டனை கொடுத்துருப்பாங்கன்னா ஆந்திர பிரதேஷ். ஆந்திரா ஆந்திரால தான் தூக்கு தண்டனை கொடுத்துருப்பாங்க. சார் அடுத்ததா போலீஸ் அக்கா திட்டம். இது நேஷனல் லெவல்ல வந்து ஒரு அவார்டு வாங்கியிருப்பாங்க. அதனால இப்ப இந்த திட்டம் வந்து இப்ப கரண்ட்ல வந்து ட்ரெண்டிங்கா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த திட்டம் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னா கோயம்புத்தூர். இதுவும் வந்து பெண்களை பாதுகாப்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான். இயர் சரியா தெரியல சார். அவார்டு போன வருஷம் கொடுத்தாங்க. கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்சிருப்பாங்க.
பெண்களை பாதுகாப்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் போலீஸ் அக்கௌண்ட் திட்டம். சார் அடுத்து அவள் திட்டம் நம்ம ஸ்டார்டிங்ல அந்த மேம்கிட்ட பேசும்போது சொன்னோம், தமிழ்நாடு காவல்துறையில 1973 வந்து பெண்கள் காவல்துறை பிரிவுன்னு ஒரு பிரிவு கொண்டு வந்திருப்பாங்க 73ல. இதோட 50வது ஆண்டு விழா வந்து 2023 செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. அதனால இந்த 2023 தான் இந்த திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க, அவள் திட்டம். பெண் காவலர்களை பாதுகாக்கும் மற்றும் நல உதவிகள், நிறைய திட்டங்கள், அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட் கொடுக்கறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். பெண் காவலர்களுக்காக தொடங்கப்பட்ட திட்டம் அவள் திட்டம். பெண் காவலர்கள். அடுத்து லாஸ்டா வந்து பெண்கள் பாதுகாப்பு திட்டம். இது ஓகே, பெண்களோட தொடர்புடையது, பெண்கள் பாதுகாப்பு திட்டம் அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. பெண்கள் பாதுகாப்பு திட்டம். ஸோ இதோட சேர்த்து அந்த ஹெல்ப்லைன் நம்பர் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் சப்ஜெக்டுக்குள்ள போயிடலாம், சரிங்களா? இப்போ தமிழ்நாட்டில் ஹெல்ப்லைன் நம்பர்ல வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல 1 or 2 கொஸ்டின் கேட்குறாங்க. அந்த ஹெல்ப்லைன் நம்பர் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நான் சப்ஜெக்டுக்குள்ள ஜாகிரபியில் என்ன எப்படி கொஸ்டின்லாம் இருக்கு, என்ன மாதிரி கேட்டகரி இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன், சரிங்களா? இலவச தொலைபேசி எண்கள் அப்படின்னு போட்டுக்கோங்க சார். நோட் பண்ணிக்கோங்க சார். ஃபர்ஸ்ட் நம்பர் 15200. 15400ன்றது என்னன்னா இந்தியாவோட லேண்டு, அந்த நில எல்லை மொத்தம் கிலோமீட்டர் 15400. அதிகம் அது 200 தானா? 400 தான். அப்படியே 15200 வரும். 15000. சரி ரைட், 400ன்னு மாத்திக்கோங்க சார். 15400. இப்போ 15400 அப்படின்ற டெலிஃபோன் நம்பர் எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா ஸ்னேக் பைட், பாம்பு கடித்தலுக்கான இலவச ஹெல்ப்லைன் நம்பர் இந்தியா லெவல்ல. ஸ்னேக் பைட் இந்தியா லெவல்ல, ஸ்னேக் பைட் பாம்பு கடித்தலுக்கான இலவச ஹெல்ப்லைன் நம்பர் 15400. அடுத்து 14567 சீனியர் சிட்டிசன், மூத்த முதியோர்கள் பாதுகாப்பு, அவங்களுக்கான ஹெல்ப்லைன் நம்பர் 14567. இது இந்தியா லெவல்ல கொண்டு வந்திருப்பாங்க. 2007 அதுக்காக ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க, முதியோர் பாதுகாப்பு சட்டம் 2007. சீனியர் சிட்டிசனுக்கான ப்ரொடெக்ஷன் ஹெல்ப்லைன் நம்பர் 14567. அடுத்து 14417. இந்த நம்பர் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? படிச்சிருப்பீங்க நீங்க. 14417. ஸ்கூல் புக் யாராவது வச்சிருக்கீங்களா கையில? ஸ்கூல் புக் யார் வச்சிருக்கா? தமிழ்நாடு ஸ்கூல் புக் யாராவது வச்சிருக்கீங்களாப்பா? பேக் சைடு காட்டுங்க, பேக் சைடு காட்டுங்கப்பா. இருக்கா? அப்ப இதுல வந்து இந்த நம்பர் போட்டிருப்பாங்க 14417 அப்படின்ற நம்பர். இதை வந்து யாரு கொண்டு வந்திருப்பாங்கன்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழின்னு இருக்கணும், கல்வித்துறை அமைச்சரா அவர் வந்து கொண்டு வந்திருப்பாரு. 14417 அப்படின்ற நம்பர். ஸ்கூல் புக் நீங்க வச்சிருந்தா பின்னாடி போட்டிருப்பாங்க 14417.
தமிழ்நாடு பள்ளி குழந்தைகளுக்கான பாதுகாப்பு, அதுக்காக ஹெல்ப்லைன் நம்பர். இப்போ ஸ்கூல்ல வந்து ஃபெசிலிட்டி இல்லை, ஸ்கூல்ல அடிக்கிறாங்க, கிளாஸ் ஒழுங்காக நடத்த மாட்டுறாங்க, அதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றதுக்கான ஹெல்ப்லைன் நம்பர் தமிழ்நாடு பள்ளி குழந்தைகளுக்கான இலவச தொலைபேசி எண் அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாடு பள்ளி குழந்தைகளுக்கான இலவச தொலைபேசி எண் 14417. 2021 அன்பில் மகேஷ் பொய்யாமலை கொண்டு வந்திருப்பாங்க. இந்த கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு சார். 14417. அடுத்து 14416 இலவச மனநல ஆலோசனை. 14416 இலவச மனநல ஆலோசனைக்கான ஹெல்ப்லைன் நம்பர் 14416. சார் இது 10581 நம்ம மாடி கிளாஸ்ல நம்ம சொல்லியிருந்தோம். சாரி, இந்தியா லெவல் அது 14417. சார் அதுக்கு முன்னாடியே 10581 ஸ்டார்டிங்லேயே நம்ம சொல்லியிருந்தோம். தமிழ்நாட்டில் போதை பொருட்களை தடை செய்வதற்கான ஹெல்ப்லைன் நம்பர். அப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூஸ் பண்ணி நீங்க பார்த்து நீங்க கால் பண்ணி சொன்னீங்கன்னா உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க, ரிவார்டு கொடுப்பாங்க. 5 lakhs. 10581. இதுக்கு இந்தியா லெவல்ல ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க, ஆபரேஷன் கருடா. ஆபரேஷன் கருடான்ற ஸ்கீம் இந்தியாவில் போதை பொருட்களை தடுப்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம், ஒரு ஆக்ட். ஆபரேஷன் கருடா தமிழ்நாட்டில் போதை பொருட்களை தடை செய்வதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். 10581 ஹெல்ப்லைன் நம்பர். சார் அடுத்த 1950 1950 இந்தியன் எலெக்ஷன், இந்திய தேர்தல் சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்து அப்படின்னா நீங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். எலெக்ஷன் சம்பந்தமா என்ன டவுட் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நீங்க எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு நீங்க போட்டிடுறீங்க, எவ்வளவு அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட் கட்டணும்? அடுத்த வருஷம் நடக்க போகுது இல்லை சார், எம்எல்ஏ எலெக்ஷன் நடக்குது இல்லை, எவ்வளவு அமௌண்ட் கட்டணும் நீங்க சொல்லுங்க. 15,000. ஏப்பா எம்பிக்கே 10,000 தான்ப்பா, எம்எல்ஏ இதுக்கு அவ்வளவு வருது. அப்ப இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா அப்படின்னா நீங்க 1950 கால் பண்ணி கேட்கலாம். மேடம் நீங்க வந்து போட்டியிட முடியுமா எலெக்ஷன்ல, எம்எல்ஏ எலெக்ஷன்ல போட்டி போட முடியுமா? புரியல, தெரியலன்றீங்களா? நீங்க போட்டி போட போனீங்களா? என்ன வயசாகுது மேடம்? அப்ப எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு வந்து எத்தனை ஏஜ் வேணும் சார்? 25, 25 வயசுக்கு மேல இருக்கணும். கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தா போட்டிடலாமா? வாய்ப்பே கிடையாது. அப்ப எந்த ஒரு அரசு வேலையிலுமே அரசியல்வாதிகள் இருக்கக்கூடாது. அப்ப இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க சப்போஸ் வந்து நீங்க போட்டிடுறீங்க அப்படின்னா இதை பத்தி டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாம். இந்தியன் எலெக்ஷன், இந்திய தேர்தல். அப்ப இந்திய தேர்தல் பத்தி எந்த பார்ட்ல சொல்றாங்க, எந்த பகுதியில சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா 15 சார். யாரு 17? யாரு? 178 1 7 2 சேர்த்தா 8, அட்டவணை 8 மொழியை பத்தி சொல்லும். அப்ப பார்ட் 15 பகுதி 15 இந்தியன் எலெக்ஷனை பத்தி சொல்லுது, இந்திய தேர்தலை பத்தி சொல்லுது. அதுக்கான ஆர்டிகல் என்ன சார்? 324 இருந்து 329 வரைக்கும் இந்தியன் எலெக்ஷனை பத்தி சொல்லும், இந்திய தேர்தல். அப்ப இந்த தேர்தல் சம்பந்தமா பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தர் முக்கியமான ஒரு நபர் ஞானேஷ் குமார்னு ஒருத்தர் இருக்காரு. யார் அவரு? தற்போதைய இந்திய தேர்தல் ஆணையர். 1+2 2 பேர் 3 பேர் இருப்பாங்க. அதுல தற்போதைய இந்திய தேர்தல் ஆணையர் யாருன்னா ஞானேஷ், அதுதான் நானே சொல்லிட்டேனே, ஞானேஷ் குமார். சரி, முதல் தேர்தல் ஆணையர் யார் சார்? முதமா எலெக்ஷன் 50 நடக்குது, 51 சுகுமார் சென் இந்தியாவோட முதல் தேர்தல் ஆணையர். ஃபர்ஸ்ட் எலெக்ஷன், சுதந்திர இந்தியாவின் முதல் பொது தேர்தல் 1951 அக்டோபர் 25 இருந்து 1952 பிப்ரவரி 21 வரைக்கும் நடக்கும்.
அந்த முத எலெக்ஷன்ல தேர்தல் ஆணையர் யாருன்னா சுகுமார் சென். இப்ப கரண்ட்ல யார் இருக்குன்னா ஞானேஷ் குமார். அப்ப எலெக்ஷன் சம்பந்தமா நம்ம என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒண்ணு வந்து இவிஎம் பத்தி நீங்க படிச்சிருக்கணும், இன்னொன்னு விவி பேட், இன்னொன்னு நோட்டா, இன்னொன்னு சி விஜில், இன்னொன்னு சுவிதா. அப்ப இதெல்லாம் நம்ம இந்திய லெவல்ல எலெக்ஷன் சம்பந்தமா முக்கியமா கொண்டு வரப்பட்ட ஒரு ஆப் சொல்லலாம், ஒரு முக்கியமான திட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்ப இவிஎம்னா உங்களுக்கு தெரியும், இவிஎம்னா என்ன சார்? எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின். அப்ப முன்னாடிலாம் வந்து பேப்பர்ல வந்து நீங்க சொல்லுங்க, தமிழ்நாடு தினம் எப்ப கொண்டாடுறோம்னு சொன்னோம்? தமிழ்நாடு தினம். தமிழ்நாடுக்கு யாரு பேர் வச்சாங்கன்னு சொன்னோம்? அறிஞர் அண்ணா. தமிழ்நாடு தினம் எப்போ கொண்டாடுறோம்னு சொன்னோம்? நந்தினி சொல்லுங்கப்பா. ஜூலை 20 அப்படின்னு யார் சொன்னா உங்களுக்கு? ஜூலை 22 யார் சொன்னாப்பா? ஜூலை 18, 18. அப்ப இதெல்லாம் வந்து நம்ம இந்தியன் எலெக்ஷன் சம்பந்தமா கொண்டு வந்த மாடல்ஸ் அப்டேட் பண்ணுன்னு வந்தது. இப்ப முன்னாடி வந்து எப்படின்னா, அப்ப சங்க காலத்துல எப்படி இருந்துச்சு அப்படின்னா குடவோலை முறை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப குடவோலை முறைனா என்னன்னா, இப்ப எலெக்ஷன்ல போட்டியிட உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் இருக்கு. அப்ப அந்த காலத்துல வந்து இவ்வளவு ஏஜ் இருக்கணும், இவ்வளவு நிலம் வந்து சொந்தமா வச்சிருக்கணும். அவங்க பேரை வந்து ஒரு சீட்ல, ஒரு ஓலையில, பண ஓலையில எழுதிடுவாங்க. அதை வந்து ஒரு பானையில போட்டு அதுல இருந்து எடுப்பாங்க. யார் பேர் வருதோ அவங்க வந்து தலைவராக தேர்ந்தெடுப்பாங்க. இது வந்து குடவோலை முறை. எப்ப ஃபாலோ பண்ணாங்கன்னா சோழர்கள் காலத்துல ஃபாலோ பண்ணாங்க. இதுதான். அப்ப இந்த குடவோலை முறையை பற்றி கூறும் நூல் எது? எந்த நூல்ல சொல்றாங்க? இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீங்க காலையில சாப்பிட்டீங்களான்னு உங்களை கேட்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னா மதியம் நான் என்ன சாப்பிடலன்னு சொல்றீங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, குடவோலை முறையை பற்றி கூறும் எந்த நூல்ல சொல்றாங்க அப்படின்னு கேட்கிறேன். சங்ககால நூட்கள் அப்படின்னா 2 நூலா பிரிக்கலாம். ஒன்னு 8 தொகை, ஒன்னு 10 பாட்டு. அப்ப 8 தொகை நூல்ல அகநானூறு அப்படின்ற நூல்ல தான் குடவோலை முறையை பத்தி சொல்றாங்க. சரியா? எந்த கல்வெட்டுல சொல்றாங்கன்னா குடவோலை முறையை பத்தி? சார் நீங்க சொல்லுங்க, உத்திரமேரூர் எங்க இருக்கு? காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. அப்ப அந்த உத்திரமேரூர் கல்வெட்டுல எந்த மன்னனை பத்தி சொல்றாங்க? அந்த மன்னன் தான் அறிமுகப்படுத்தினாருன்னு ஒரு வரலாறு இருக்கு. அப்ப உத்திரமேரூர் கல்வெட்டு யார பத்தி சொல்லுது அப்படின்னு கேக்குறாங்க. யார பத்தி சொல்லுது? மதுரை கொண்டான் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை பத்தி தான் உத்திரமேரூர் கல்வெட்டு சொல்லுது. மதுரை கொண்டான் யாரு? முதலாம் பராந்தக சோழன். அவன் தான் மதுரை கொண்டான். அப்ப முதலாம் பராந்தக சோழனை பற்றி கூறும் கல்வெட்டு உத்திரமேரூர் கல்வெட்டு. அந்த உத்திரமேரூர் கல்வெட்டுல என்ன சொல்றாங்கன்னா குடவோலை முறையை பத்தி சொல்றாங்க. குடவோலை முறையை பற்றி கூறும் நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா அகநானூறு சொல்லுங்க. அப்ப இவிஎம்னா முன்னாடி வந்து பேப்பர்ல வந்து நீங்க ஸ்டாம்ப் பண்ணிட்டு அதை வந்து பாக்ஸ்ல போடுற மாதிரி இருக்கும். அப்ப அதை வந்து அப்டேட் பண்றாங்க. இவிஎம் மிஷின், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் கொண்டு வராங்க. எந்த இயர்ல சார் அறிமுகப்படுத்துறாங்க? இந்தியால 1998ல அறிமுகப்படுத்துறாங்க. அப்ப நீங்க ஓட்டு போறீங்கன்னா இவிஎம் மிஷின்ல நீங்க எந்த கட்சிக்கு ஓட்டு போறீங்களோ அந்த கட்சியோட சின்னம் இருக்கும். அந்த சின்னத்துல நீங்க பிரஸ் பண்ணா போதும். அப்ப அதுக்கடுத்து அந்த இவிஎம் மிஷின்ல அப்டேட் பண்றாங்க. என்ன அப்டேட் பண்றாங்கன்னா விவி பேட்னா என்னன்னா ஓட்டர் வெரிஃபை பேப்பர் ஆடிட் ட்ரில் அப்படின்னு சொல்றாங்க. ஓட்டர் வெரிஃபை பேப்பர் ஆடிட் ட்ரில். வாலண்டியர் வெரிஃபை தான் சார். ஓட்டர் நீங்க என்ன சொன்னீங்க? வாலண்டியர்னா என்ன மீனிங் சார்? தன்னார்வலர். நானா வந்து ஒரு வேலை செய்யறது. அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அப்ப இவிஎம் மிஷின். அப்ப ஒரு மிஷின் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மிஷின்ல நீங்க என்ன கட்சி ஓட்டு போறீங்களோ அந்த கட்சியோட சின்னம் மட்டும் இருக்கும். சரிங்களா? அப்ப அதுல என்ன அப்டேட் பண்ணி விவி பேடா மாத்துறாங்க அப்படின்னா ஓட்டர் வெரிஃபை பேப்பர் ஆடிட் ட்ரில். அப்ப நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்களோ அவங்களோட போட்டோ இருக்கும், அவங்க எந்த கட்சியை சேர்ந்தவங்க இருக்கும், அந்த கட்சியோட சின்னம் இருக்கும். இதுதான் விவி பேட்ல அப்டேட் பண்ணது. உங்க போட்டோவோட வந்துடும். உங்க ஏரியால ஒரு எம்எல்ஏக்கு நீங்க ஓட்டு போட போறீங்கன்னா அந்த எம்எல்ஏவோட போட்டோ வந்துடும், என்ன கட்சி, எத்தனாவது பட்டன் எல்லாமே வந்துடும். இதுதான் விவி பேட் அப்டேட் பண்ணிருப்பாங்க. அதுக்கடுத்து நோட்டா வந்து முக்கியமான ஒரு விஷயம் சார். அப்போ விவி பேட்ல வந்து மொத்தம் எத்தனை பேரோட பேர் இருக்கும்னா 15 பேரோட பேர் இருக்கும் பிளஸ் 1 நோட்டா. அப்ப கொஸ்டின் கேட்கலாம்,
விவி பேட்ல வந்து எத்தனாவது இடத்துல வந்து நோட்டா இருக்குன்னா 16வது இடத்துல இருக்கும். நோட்டானா அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன சார்? நன் ஆஃப் தி எபோ, மேல் கண்டவற்றுள் எதுவும் இல்லை, அதுதான் நோட்டா. நன் ஆஃப் தி எபோ நோட்டா 16வது இடத்துல இருக்கும். இதை எந்த வருஷம் அறிமுகப்படுத்துறாங்கன்னா 2014 2014 அறிமுகப்படுத்துறாங்க நோட்டாவை. 2014 2014. அடுத்து சி விஜில் சுவிதா. இப்ப நம்ம முன்னாடியே நம்ம பார்த்தோம் காவல் உதவினா என்ன, நீங்க சொல்லுங்க சார். காவல் உதவினா என்ன அப்படின்னா என்னன்னு மட்டும் சொல்லுங்க. காவல் உதவின்றது என்னது அப்படின்ற ஒரு ஆப் எதுக்காக கொண்டு வந்தாங்க? பெண்கள் பாதுகாப்புக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஆப். அதே மாதிரிதான் இந்தியன் எலெக்ஷனுக்காக 2 ஆப் கொண்டு வந்திருக்காங்க. ஒன்னு சி விஜில், இன்னொன்னு சுவிதா. புரியல? அதான் காவல் உதவி. எதுக்கு கேக்குறீங்க? சி விஜில் சுவிதாவா? எலெக்ஷன்ல என்ன பாதுகாப்பு இருக்கு சொல்லுங்க. நீங்க ஓட்டு போட்டீங்களா? யாருக்கு போட்டீங்க? அது சொல்லக்கூடாது சரியா? அப்போ உங்க கையில இங்க் வச்சிருப்பாங்க, நீங்க திருப்பி ஓட்டு போடக்கூடாதுன்னு. கரெக்டா? அது அழியாம இருந்திருக்கும் 1 வாரம். அந்த இங்க்ல என்ன சார் யூஸ் பண்றாங்க? சில்வர் நைட்ரேட் அப்படின்ற ஒரு கெமிக்கல் தான் யூஸ் பண்றாங்க, அந்த இங்க்ல யூஸ் பண்றாங்க. அப்ப இந்த 2 ஆப் எதுக்காக யூஸ் பண்றாங்க? சி விஜில், சுவிதா. அப்ப சி விஜில் அப்படின்ற ஆப் வந்து எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா, நீ காசு வாங்குவீங்களா ஓட்டு போடுறதுக்கு? உண்மையை சொல்லலாம். வாங்குவீங்களா? வாங்க. உங்க வீட்டுல வாங்கலாம். அப்ப உங்களை மாதிரி கம்பல் பண்றாங்க. இந்த மாதிரி பைசா எடுத்து கொடுத்துட்டு என் கட்சிக்கு நீங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு உங்களை கம்பல் பண்றாங்க. அப்படி இல்லைன்னா பணத்தை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதா நீங்க பாத்துட்டீங்க. அப்படி இல்லைன்னா உங்க ஏரியால ஒரு எம்எல்ஏ நிக்கிறாங்க, அவங்க வந்து ரொம்ப மோசமான நபர், அவங்க நிறைய சொத்து இருக்கு, நிறைய ஊழல் பண்ணிருக்காங்க, அவங்க வந்து உங்கள்ட்ட பைசா கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நீங்க கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆப் தான் சி விஜில். பயனாளர்கள், ஓட்டர்ஸ், நீங்க கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆப் தான் சி விஜில். உங்களுக்கு வந்து பைசா கொடுக்குறாங்க, வாண்டடா பைசா கொடுக்குறாங்க, வேணாம்னு சொன்னாலும் கொடுக்குறாங்க. உங்க ஏரியால வந்து இந்த பண பட்டுவாடான்னு சொல்லுவாங்க, எல்லார்ட்டையும் பைசா கொடுக்குறாங்க. இந்த மாதிரி உங்க ஏரியால வந்து ஓட்டு போடுறப்ப நிறைய வந்து கள்ள ஓட்டு போடுறாங்க. இதெல்லாம் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணணும்னா இந்த சி விஜில் அப்படின்ற ஆப்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். சார் அடுத்து சுவிதா. அந்த சுவிதான்ற ஆப் எதுக்காக அப்படின்னா, எலெக்ஷன்ல நிக்கிறவங்க, நான் வந்து எம்எல்ஏ நிக்கிறேன் அப்படின்னா எனக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நான் எந்த மாதிரி எதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அதெல்லாம் வந்து எனக்கு சுவிதான்ற ஆப்ல வந்து அப்டேட் பண்ணிருப்பாங்க. இப்ப நீங்க எம்எல்ஏல போட்டிடுறீங்கன்னா உங்களுக்கு 25 வயசு ஆயிருக்கணும், இவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் கட்டணும், இவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் உங்க ஏரியாவில் நீங்க செலவு பண்ணிக்கலாம், இவ்வளோ இந்த அளவுக்கு வந்து இந்த டேட்ல இருந்து இந்த டேட் வரைக்கும் பிரச்சாரம் பண்ணிக்கலாம், இந்த அளவுக்கு வந்து நீங்க போஸ்டர் ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் எம்எல்ஏவுக்கு, எம்பிக்கு, சம்திங் கவுன்சிலர், வார்டு மெம்பர், இவங்களுக்கு எல்லாமே இந்த ரூல்ஸ் எல்லாம் இந்த சுவிதான்ற ஆப்ல வந்து இருக்கும். இந்த 2 ஆப் முக்கியம் சார். 2 ஆப்பை படிச்சுக்கோங்க, கண்டிப்பா கேட்பாங்க. நோட்டா பத்தி படிச்சுக்கோங்க. நோட்டா பத்தி சொல்ற ஆர்டிகல் என்ன சார்? 49O நோட்டா. அதுக்கான ஆர்டிகல் 49O. 49O நோட்டாவை பத்தி சொல்லும். நோட்டானா நன் ஆஃப் தி எபோ, மேல் கண்டவற்றுள் யாருமே எனக்கு பிடிக்கல அதனால நோட்டால போறேன்னு போடலாம். நோட்டா வந்து 16வது இடத்துல இருக்கும். 16. சார் அடுத்த நம்பர் 1930. முன்னாடியே நம்ம பார்த்திருக்கோம் சைபர் கிரைம். இது வந்து தமிழ்நாடு லெவல்ல மட்டும்தான். தமிழ்நாடு லெவல்ல நீங்க ஆன்லைன் மூலமா பண மோசடி உங்களுக்கு பண்ணாங்க அப்படின்னா நீங்க வந்து 1930 அப்படின்ற ஹெல்ப்லைன் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி பேசிக்கலாம். சார் அடுத்து 1919. இது வந்து கண் தானத்திற்கான இந்தியா லெவல்ல பிளஸ் தமிழ்நாடு அதுல இருக்கு. கண் தானத்திற்கான இலவச ஹெல்ப்லைன் நம்பர் 1919. ஐ டொனேஷன், கண் தானத்திற்கான இலவச ஹெல்ப்லைன் நம்பர் 1919. இந்தியா பிளஸ் தமிழ்நாடு 2 இடத்துலயுமே செயல்படுத்துறாங்க.
அப்ப இது சம்பந்தமா வந்து நம்ம தமிழ்நாடு ஏதாவது அவார்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னா தொடர்ந்து 6 வருஷமா நம்ம உடல் உறுப்பு தானத்துல வந்து இந்தியா லெவல்ல முதலிடத்தில் உள்ள மாநிலம் தமிழ்நாடு. தொடர்ந்து 6 வருடங்களாக உடல் உறுப்பு தானத்தில் பார்த்தேன். நாளைக்கு பேசலாம். சவுண்ட் உள்ள வரைக்கும் கேக்குது. அப்ப இதே மாதிரி காலையில இந்தூர் அப்படின்னு ஒரு நகரம் சொன்னாங்க சாரு. இந்தூர் எதுக்காக வரும்? கிளீனஸ் சிட்டி. இந்தியால தொடர்ந்து 6வது முறையா தூய்மையான நகரம் அப்படின்ற இடத்துல வந்து இந்தூர் வந்து இருக்கு. அதே மாதிரி இந்தியா லெவல்ல உடல் உறுப்பு தானத்தில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எதுனா தமிழ்நாடு. இதுக்கு இந்தியா லெவல்ல கண் தானத்திற்கான இலவச ஹெல்ப்லைன் நம்பர் 1919. அடுத்து 1915. இது இந்தியா லெவல்ல கன்சியூமருக்கான ஹெல்ப்லைன் நம்பர், நுகர்வோர் பாதுகாப்பிற்கான ஹெல்ப்லைன் நம்பர். கன்சியூமர் நுகர்வோர் பாதுகாப்பிற்கான இலவச உதவி எண். நுகர்வோர் பாதுகாப்புனா என்ன சார், எதுக்காக வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்ப நார்மலா கன்சியூமர்னா நம்ம தான், நுகர்வோர் நம்ம தான். நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்குறோம், எடுத்துக்காக இந்த சாக் பீஸ் வாங்குறோம். இந்த சாக் பீஸோட ரேட்டு வந்து பார்த்தோம்னா எம்ஆர்பி ரேட் எவ்வளோனா 15 ரூபாய். இது எவ்வளோக்கு சேல் பண்ணலாம்? எம்ஆர்பினா என்ன சார்? மேக்சிமம் ரீட்டைல் பிரைஸ் தான் எம்ஆர்பின்னு சொல்லுவாங்க. இந்த பொருளை வந்து 15 ரூபாய் அப்படின்னா 15 ரூபாய்க்கு கீழே வந்து சேல் பண்ணணும். அப்படி எம்ஆர்பி ரேட்டை விட அதிகமாக சேல் பண்ணாங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த நம்பருக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணலாம். 1915 கன்சியூமர். இதுக்காக புரியல. 15 1915 நுகர்வோர் பாதுகாப்பிற்கான இலவச ஹெல்ப்லைன் நம்பர். இந்த மாதிரி பொருட்களோட விலையை வந்து எக்ஸ்ட்ரா வச்சு சேல் பண்ணா, அல்லது ஜிஎஸ்டி லெவல்ல அதிகமா வச்சு சேல் பண்ணா, அல்லது விஏடி வாட் வரி அதிகமா வச்சு சேல் பண்ணாங்க அப்படின்னா இந்த கன்சியூமர் அப்படின்னா நம்பருக்கு கால் பண்ணி சொல்லலாம். இதுக்குன்னு தனியா ஒரு கோர்ட் இருக்கு, கன்சியூமர் கோர்ட், நுகர்வோர் நீதிமன்றம் அப்படின்னு ஒரு நீதிமன்றம், தனியா ஒரு கோர்ட்டே இருக்கு. சரியா? அப்ப இது சம்பந்தமா நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஒரு 3 டேட் பார்க்கலாம். ஒன்னு வந்து டிசம்பர் 24, March 15, 1986, 2019. இப்ப டிசம்பர் 24 எதுக்காக வரும்னா நேஷனல் கன்சியூமர் டே, தேசிய நுகர்வோர் தினம். நேஷனல் கன்சியூமர் டே டிசம்பர் 24. தேசிய நுகர்வோர் தினம் டிசம்பர் 24. இதே வேர்ல்டு கன்சியூமர் டே, உலக நுகர்வோர் தினம் மார்ச் 15, மார்ச் 15. நந்தினி, இன்னைக்கு என்னங்க நம்ம கொண்டாடுறோம்? இன்னைக்கு என்ன தினமா நம்ம செலிப்ரேட் பண்றோம்? பூமி தினம். ஃபாதர் ஆஃப் ஜாகிரபி யாருப்பா? சரி, ஓகே சார். அடுத்து பாருங்க 1986 கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986. இந்த இயர் வந்து அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க சார். 1986 கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம். அதோட திருத்த சட்டம் 2019 நுகர்வோர் பாதுகாப்பு திருத்த சட்டம். திருத்த சட்டம்னா ஒண்ணும் இல்லை, அதுல 2-3 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருப்பாங்க. மறுபடியும் போக்சோ 2012 கொண்டு வந்திருப்பாங்க. 2018 6 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைகளை பாலியல் தொந்தரவு கொடுத்தீங்கன்னா தூக்கு தண்டனை. அது மாதிரி அதோட ஆட் பண்ணிருப்பாங்க அதுல. நுகர்வோர் பாதுகாப்பு திருத்த சட்டம். இதை மட்டும் ரிவிஷன் பண்ணுங்க. கொஸ்டின் கேட்டு நான் பிரேக் விடுறேன்.